அன்பார்ந்த தமிழக மற்றும் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமதேவன். வயது 65. நான் 2002 குற்றமே நடக்காத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கும் பல அரசியல் கட்சிகளுக்கும் கடிதமாக அனுப்பியிருக்கிறேன். பீகாரிலிருந்து மட்டுமே பதில் கடிதம் வந்தது. மற்ற யாரும் கண்டுகொள்ளவில்லை. 2007 டெல்லியில் மட்டும் 5000 பிரதிகள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் பிட் நோட்டீஸாக அடித்து ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க ஒரே கணக்கு முறை என்ற ஒரு திட்டத்தை நான் முன்மொழிந்தேன். அதாவது கண்ரேகை, கைரேகை, தலரேகை, புகைப்படம் இவற்றை கொண்டு வெறும் மின்னணு அட்டை வழங்க வேண்டும். அந்த அட்டை மட்டுமே அனைத்து வகை பயன்களுக்கும் பயன்படும் வகையில் அமைய வேண்டும். அந்த அட்டை கொடுத்தவுடன் ஒவ்வொருடைய அசையா சொத்துக்கள் பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யாத சொத்துக்கள் அனைத்தும் அரசுடைமையாக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, தொழில் அனைத்தும் அதில் பதிவு செய்திருக்க வேண்டும். அவருடைய வருமானமும் கணிப்பொறி மூலமாகவே நடக்க வேண்டும். அவ்வாறு நடந்தால் உலகில் யாரும் தவறே செய்ய முடியாது. அப்பொழுதுதான் ஊழலை ஒழிக்க முடியும் என்பது எனது வேண்டுகோள். இவற்றை 2010 ஆதார் அட்டை என்ற திட்டத்தில் கண்ரேகை, கைரேகை, புகைப்படம், ஃபோட்டோ, தலைரேகை தவிர மீதி அனைத்தும் மத்திய அரசு சாத்தியமே இல்லை என்று கூறிய மத்திய அரசு ஆதார் அட்டை என்ற திட்டத்தை கொண்டு வந்தது. பெயர் மட்டும் ஆதார் அட்டை திட்டம். அதன் மூலம் என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இதுவரை ஆதார் அட்டையை வைத்து ஒரு சில நடவடிக்கைகளை மட்டும் செய்ததில் மத்திய அரசுக்கு ஆண்டிற்கு 3 லட்சம் கோடி வருமானம், நிதி இழப்பு தடுக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் மட்டும் வந்தது. ஆனால் இன்று கிராமப்புறங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்யும் வயதான பெண்கள் கைரேகை வைத்து அவர்களுக்கு உடனடியாக பணம் கிடைப்பதை பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். ஆனால் முழுமையாக நடைபெற்றிருந்தால் இந்தியா என்றோ 20 ஆண்டுகளுக்கு முன்பே வளர்ச்சாகியிருக்கும். மாண்புமிகு அப்துல் கலாம் அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன் 2000 இந்தியா வல்லரசு என்று சொன்னார். பதவிக்கு வந்த பிறகு 2010 அப்படி என்று கூறினார். அதற்கு நான் கண்டனம் தெரிவித்து அவருக்கு கடிதம் எழுதியிருந்தேன். எனது திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் ஒரே ஆண்டில்
இந்தியா வல்லரசாகும் என்று எழுதியிருந்தேன். ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. அவருக்கு அந்த கடிதம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பிறகுதான் எனக்கு தெரிந்தது. ஆனால் இது சம்பந்தமாக பல மீடியாக்களிடம் நான் தான் நேர்மையான ஆள் என்று கூறிய தொண்டு நிறுவனங்கள், அமைப்புகள், இவர்களை பலரையும் நான் சந்தித்தேன். யாரும் எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. ஒரு கர்நாடகாவில் லோக் ஆயுக்தா நீதிபதி திரு சந்தோஷ்குமார் அவர்களிடம் பத்திரிகையில் அவரை பற்றி மிக பெருமையாக எழுதியிருந்தார்கள். கர்நாடகா முதலமைச்சரை கைது செய்து சிறையில் அடைத்தவர். நான் செய்த சாதனைகள் சிலவற்றை அவருக்கு எழுதி அனுப்பினேன். அவர் என்னை அழைத்து பேசினார். எதற்காக என்னால் உனக்கு என்ன உதவி தேவை என்று கேட்டார். நான் கேட்டேன், எனக்கு 6 மாதம் நீதிமன்ற உயிர் பாதுகாப்பு வேண்டும். ஒரு மீடியாவில் நான் கூறுகின்ற சில தகவல்களை மட்டும் மீடியாவில் என்னை வைத்து பேசினால் போதும் என்று கேட்டேன். அதற்கு அவ்வாறு செய்தால் என்ன நடக்கும் என்றார். இந்தியாவில் உள்ள அனைத்து போலி அரசியல்வாதிகளையும் இல்லாமல் செய்வேன் என்று உறுதியளித்தேன். அதற்கு அவர் எழுந்து நின்று என்னை வணங்கினார். உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், ஆனால் என் குடும்பம் அழிந்துவிடும். இந்திய அரசியல்வாதிகளை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. தயவுசெய்து இந்த தகவலை இத்தோடு விட்டுவிடு என்று கூறினார். இந்திய மக்களை யார் காப்பாற்றுவது என்று அவர் மீது நான் கோபப்பட்டேன். என்னால் எதுவும் செய்ய முடியாது, தயவுசெய்து விட்டுவிடு என்று கூறினார். அதற்கு நான் கூறியது சட்டவிரோதமான செயலா என்று கேட்டேன். 100 கோடி மக்களை உழைப்பை சுரண்டி சாப்பிடும் 3 அல்லது 4% மக்கள், குறிப்பாக சொன்னால் ஒரு 5% மக்கள் 90% மக்களுடைய உழைப்பை சுரண்டி சாப்பிடுகிறார்கள். இதை தடுப்பதற்கு எந்த சிஸ்டமும் இந்தியாவில் இல்லை. ஒரு காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சி அடையாத காலத்தில் அது சாத்தியமற்றதாக இருக்கலாம். இன்று விஞ்ஞான உலகில் எதுவும் செய்ய முடியும். துல்லியமாக ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க இதனால் முடியும். 3 மாதத்தில் நீதியை, நேர்மையான நீதியும் விரைவான நீதியும் வழங்க முடியும். துல்லியமான தேர்தலை 100% ஓட்டுப்பதிவு செய்து துல்லியமான தேர்தலை, இப்பொழுது நடக்கும் தேர்தல் என்பது ஜனநாயகப்படி இல்லை. பணக்காரன் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டுகிறது. இதில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களுக்கு வரைக்கும் கடிதம் எழுதியிருந்தேன். அவர்களும் தேர்தல் ஆணையத்திற்கு முன்மொழிந்திருக்கிறார்கள். அதனுடைய நகல் எனக்கு வந்துள்ளது. ஆனால் தேர்தல் ஆணையம் எதுவும் கண்டுகொள்ளவில்லை. அதிகமான ப்ரெஷர் கொடுக்கிற அளவுக்கு எனக்கு வசதியோ என்னிடத்தில் புகழோ இல்லை. ஆனால் மக்களாகிய நீங்கள் சிந்தித்து ஓட்டு போட வேண்டும். என்னுடைய சிந்தனைப்படி ஒரு இந்திய குடிமகனுடைய ஓட்டு மதிப்பு, அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான சொத்துக்களை மதிப்பீடு செய்து 140 கோடி மக்களுக்கு பிரித்தால்
சுமார் 10லிருந்து 20 கோடிக்கு மேல் வரும். அதுதான் உங்கள் ஓட்டினுடைய மதிப்பு. ஜனநாயக கடமை என்பது ஒரு பேர் மூச்சு அது மலுப்பல் பேச்சு. அது ஜனநாயக கடமை என்பது. நீங்கள் அரசு சொத்தை, அரசு நிர்வாகத்தை, அரசு சொத்துக்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம்தான் இந்த ஓட்டு என்பதை மக்கள் உணர வேண்டும். 100க்கும் 1000க்கும் போதைக்கும் கவர்ச்சிக்கும் ஓட்டு போடுவதால் நீங்கள் ஏழையாக தான் இருக்க முடியும். இலவசத்தை பார்த்து வாய் பொளந்து உட்கார்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். உங்களுடைய சொத்துக்களை அனுபவிக்கும் அவர்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவற்றை அரசியல்வாதிகளும் உணர வேண்டும், நீதிமன்றமும் உணர வேண்டும், தேர்தல் ஆணையமும் உணர வேண்டும். ஒரு அமெரிக்கா குடிமகனுடைய ஓட்டு மதிப்பு சுமார் 500 கோடிக்கு மேல் இருக்கும். அதனால்தான் சென்ற மாதம் ஒரு அமெரிக்க பெண் தன்னுடைய கருவு கலைப்பதற்கு ஒரு மருத்துவர் தான் காரணம் என்று நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து இழப்பீடாக 250 கோடிக்கு மேல் இழப்பீடு பெற்றிருக்கிறார். ஆனால் இந்தியாவில் உங்களால் அது மாதிரி வழக்கு பதிவு செய்ய முடியாது. மேலும் இந்தியாவில் சாதாரண ஒரு மனிதன் இறந்துவிட்டால், விபத்தோ மற்ற காரணங்களுக்காக இறந்துவிட்டால் சில ஆயிரங்களை மட்டும், சில லட்சங்களை மட்டும்தான் கொடுக்கிறார்கள். ஒரு அரசு ஊழியர் டெல்லியில் ஒரு காவல்துறை ஊழியர் இறந்ததால் அவருக்கு 1 கோடி ரூபாய் திரு கெஜ்ரிவால் அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு காவலருக்காக 1 கோடி கொடுத்தார். அதனுடைய பின்னணியில் அந்த கூட்டத்தில் நான் ஒரு கோரிக்கையாக அதை வைத்தேன். காரணம், ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்திய குடிமகனுடைய மதிப்பு உயர வேண்டும் என்பது எனது நோக்கம். ஆனால் 1 கோடி காவல்துறை அதிகாரிக்கு கொடுக்கும்போது சில ஆட்களுக்கு விவசாயி இருந்தால் 2 லட்சம், குடிபோதையில் இருந்தால் 10 லட்சம், அரசியல் கட்சியில் இருந்தால் 30 லட்சம், இது போன்று ஒரு நிலையற்ற தன்மையை இந்தியாவில் நிலவுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஒரு இந்திய குடிமகனுடைய மதிப்பு, ஒவ்வொரு மனிதனுடைய மதிப்பும் உயர வேண்டும் என்பதே எனது நோக்கம். ஊழலற்ற ஆட்சி நடக்க வேண்டும் என்றால் ஒரு சிஸ்டம் தேவை. நமது திரு ரஜினிகாந்த் அவர்கள் நாட்டில் சிஸ்டம் சரியில்லை, அதனால்தான் ஆட்சிக்கு நான் கட்சிக்கு வரவில்லை என்று ஒதுங்கி கொண்டார். அவர் நினைத்திருந்தால் அந்த சிஸ்டம் என்ன என்பதை அவர் கூறியிருக்கலாம். அந்த சிஸ்டத்தை கூற நான் தயாராக இருக்கிறேன். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சிஸ்டத்தை கூறினால், வெளிப்படுத்தினால் எந்த மீடியாக்களும் ஏற்றுக்கொள்வதில்லை, எந்த சினிமாக்காரர்களும் ஏற்றுக்கொள்வதில்லை, அரசியல்வாதியும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் இயங்குவது கருப்பு பணம் இல்லாமல் யாரும் நடக்க முடியாது அப்படி என்று கூறுகிறார்கள். இப்பொழுது வந்துள்ள விஜய் அவர்கள் இதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை கூறியிருப்பாரா? ஊழலை ஒழிப்பேன் என்று கூறினால் சும்மா சொல்ல முடியாது. ஊழல் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நடக்கிறது, உலகம் முழுவதிலும் நடக்கிறது. அதை தற்பாதுகாத்து கொள்ள ஒரு சிஸ்டம் தேவை. அந்த சிஸ்டத்தை உருவாக்க வேண்டும். இந்த சிஸ்டத்தை திரு விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா? ஏனென்றால் அவருடன் உள்ள நிர்வாகிகள் பலரும் ஊழல்வாதிகள் என்று சொல்வதை விட மக்களை சுரண்டி பணம் சம்பாதித்த மாஃபியா கூட்டத்தில் பங்குதாரர்கள் அவர்கள். அதனால் அவரால்
நேர்மையாக நடந்து கொள்ள முடியாது என்பது என்னது கருத்து. நேர்மை என்பது அனைத்தும் பொதுவெளியில் கொடுக்க வேண்டும். அவருடைய சொத்து சுமார் 20,000 கோடிக்கு மேல் இருக்கும் என்று சில பத்திரிகைகள் நான் பார்த்தேன். ஆனால் இன்று கணக்கு காட்டுவது 300 கோடிக்கு பணம் வைத்து கொண்டிருக்கிறார். சில சொத்துக்களை கணக்கு காட்டியுள்ளார். மொத்தமாக எடுத்துக்கொண்டால் கூட அவருடைய கணக்கு 600 கோடிக்கு மேல் வரவில்லை. ஆனால் 20,000 கோடிக்கும் 600 கோடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அவரால் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு சாத்தியமே இல்லை. இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு குடிமகனும், உழைக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும், நேர்மையாக உழைக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் பாதுகாப்பாக வளர முடியும். நாம் லட்சமாக பணம் சேர்த்து வைத்தாலும் ஒரு மோசமான சமுதாயத்தில் நம்ம வாரிசுகளை விட்டு செல்வது என்பது தன் தலைமையில் தானே மண்ணை போட்டுக்கொள்வதற்கு சமமாகும். அதனால் நீங்கள் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நான் கூறுகின்ற சிஸ்டத்தை சிந்தனை கொண்டு இந்த சிஸ்டத்தை எந்த அரசியல்வாதி ஏற்க தயார் என்கிறார்களோ அது வரைக்கும் நீங்கள் யாருக்கும் ஓட்டு போடாமல் நோட்டோவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நோட்டோவுக்கு ஓட்டு போட்டால், மெஜாரிட்டி மக்கள் நோட்டோவுக்கு ஓட்டு போட்டால் இந்த தேர்தலில் செல்லாது. ஒரு சில மக்கள் நோட்டோவுக்கு ஓட்டு போடுவதால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் பணம் கொடுக்கிறார்கள் என்றால் அது உங்களுடைய பல ஆயிரம் கோடி சொத்துக்களை வைத்துக்கொண்டு அவர்கள் சுகபோகமாக வாழ்வதற்கு உங்களுக்கு இனாம் என்ற பெயரில் கொடுக்கின்ற காசு சரியானதாக இருக்காது. இலவசம் கொடுப்பது தவறு என்று நான் கூறவில்லை. ஆனால் அது ஒரு கணுத்துடைப்புக்காக கொடுக்கிறார்கள் என்பதை தயவுசெய்து அனைவரும் உணர வேண்டும். சிஸ்டம் யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். தவறே நடக்காத ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம். அப்பொழுதுதான் நம் சந்ததிகள் நிம்மதியாகவும் நேர்மையாகவும் உழைத்தால்தான் காசு என்று வந்தால் எல்லோரும் உழைப்பார்கள். மது போதைக்கு அடிமையாக மாட்டார்கள். மது போதைக்கு அடிமையானவர்கள் எல்லாரும் குறை கூற முடியாது. நாட்டில் கற்பழிப்பு நடக்கிறது, கள்ளக்காதல் நடக்கிறது, கொலைகள் நடக்கிறது. இவற்றை எல்லாம் தடுப்பதற்கு ஏதாவது ஆய்வுகள் செய்தார்களா? யார் ஆட்சியிலும் இவையெல்லாம் அனைத்து ஆட்சியிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை தடுப்பதற்கு ஒரு நேர்மையான சமுதாயம் வேண்டும். அனைவருக்கும் வேலை வேண்டும். உழைத்த காசு நாம் சாப்பிட்டா அந்த சாப்பாடு உடம்புல ஒட்டணும். சாப்பிட்டது பூரா வெளியே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, சாப்பிட்டு யூஸ் இல்லை. அது மாதிரி தான் இப்போ உழைக்கிறோம். ஆனால் 5%, 10% கூட நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ ஒரு சர்வே சொல்கிறாங்க, ஜெர்மனில் ஒரு தொழிலாளி கொடுக்குற காசு இந்தியாவில் 250 தொழிலாளி கொடுக்குறாங்க. அப்போது சீப் லேபர்ஸ் என்ற நம்மளுக்கு வறுமையில் இருக்கிறன்றதுனால எல்லாரும் வந்து இந்தியாவினுடைய உழைப்பை சுரண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்காக திறந்து விட்டாங்க. வேலை வேணும், வேண்டான்னு சொல்லலை. அதுக்காக ரொம்ப சீப்பாக, ரொம்ப கீழ் மட்டத்துக்கு போய் நம்மளை விற்கிறது சரியா என்பதை நீங்கள் தான் உணரணும். அப்போ வறுமையை ஒழியணுன்னாக்கா இதெல்லாம் தடுக்கணும். யாரோ உழைக்கிறாங்க, யாரோ சாப்பிட்றாங்க. கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் 15,000 சம்பளம், கவர்மெண்ட்டு 20,000 கொடுத்தா 15,000 அவனுக்கு கொடுத்துட்டு 5,000 ரூபாய் உழைக்காமே எடுத்துக்கிறான். இது எந்த வகையில் நியாயம்? விவசாயி 6 மாதம் கஷ்டப்பட்டு, 3 மாதம் கஷ்டப்பட்டு, 1 வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்குற ஒரு பொருளை 10 பைசா வருமானம் வர்றதை விட 100 ரூபா
புரோக்கருக்கு சமாளிச்சுட்டு போகிறான். ஒரு விசாய்க்காக ஒதுக்குகிற நிதியை 90% அரசாங்க ஊழியரே சாப்பிட்டுறாங்க. எங்கும் லஞ்சம், எதுலேயும் லஞ்சம். இதை தடுக்கணுன்னாக்கா ஒரு சிஸ்டம் வேணும். அந்த சிஸ்டம் என்னன்றதை நான் சொல்கிறேன். அந்த சிஸ்டப்படி மக்கள் நடந்தால் தான் அனைத்தும் சரியாக இருக்கும். நாட்டில் 10,000 வருஷத்துக்கு முன்னே ஜாதக பொருத்தனும் வந்தது. அன்றைக்கி ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் 5-10 கிலோமீட்டருக்குள்ளே வாழ்ந்துட்டு போயிட்டான். இன்றைக்கி கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு, பல கலாச்சாரம், பல முறைகளில் நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். உணவு பழக்க வழக்கம் எல்லாமே மாறும்போது மனிதனுடைய கேரக்டர் மாறுது. அப்படி கேரக்டர் மாறும்போது நம்முடைய இணைப்புகளும் மாறுது. இணைப்புங்கிறது கணவன் மனைவி குழந்தை குட்டி எல்லாருக்கிட்டையும் இருக்கிற அணுகுமுறை மாறுது. அப்போ மாறும்போது சில விஷயங்கள் தவறுகள் நடக்குது. அதனால் ஜாதக பொருத்தம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறத விட இன்றைக்கி அட்மாஸ்பியருக்கு தகுந்த, இன்றைக்கி விஞ்ஞான உலகத்துக்கு தகுந்த ஜோடிகளை தேர்ந்தெடுத்து ஒத்த கருத்துள்ள ஒரு மனிதன், ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மேட்சான சிந்தனையாலும் உடலாலும் மேட்சாகிற பொறுப்பை இந்த சமுதாயம் தான் தேடி கொடுக்கணுமா ஒழிய அப்பா அம்மா தேடி கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுது, கண்ட உடனே காதல், அப்புறம் விவாகரத்து, கள்ளக்காதல், தற்கொலை இதெல்லாம் நடக்குது. எந்த குற்றமும் நடக்கிறதுக்கு முன்னே தடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஆனால் எல்லா குற்றமும் நடந்த பிறகு தான் தடுக்குது சட்டம். அப்பயே முழுசாக தடுக்குதா? அதுவும் இல்லை. அப்போ நீதி கிடைக்குதா? அதுவும் இல்லை. நீதித்துறையால் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். அனைத்து துறைகளால் பாதிக்கப்பட்டு இருக்கேன். நான் எம்எல்ஏவுக்கு நின்று என்னுடைய அனுபவம் இருக்குது. தேர்தல் ஆணையம் சமுதாய சேவை செய்கிறவனுக்கு சப்போர்ட்டாக இல்லை. ஏன்னாக்கா பணம் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். அப்போது சமூக சேவை செய்கிறவன் நான் இந்தியாவில் பல ஆயிரம் ஊழல் இருக்கிறவர்களை அழிச்சிருக்கேன். கேஸ் கனெக்ஷனில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தேன். 2010 மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்ததுக்கு நான் கருவாக செயல்பட்டிருக்கேன். பல அரசியல் மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு நான் கருவாக செயல்பட்டிருக்கேன். ஆனால் இதை விட்டு நான் வெளியே சொன்னேன்னாக்கா அடுத்த நிமிஷமே என்னை கொண்டுடுவாங்க. நான் வெறும் +2 தான் படிச்சிருக்கேன். என்னாலே இவ்வளோ செய்ய முடியும்னாக்கா உங்களால் நிறைய செய்யலாம். அந்த செய்கிறது என்னன்றதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். தயவு செஞ்சு நான் பேசுகிறது தப்பாக நினைக்காதுங்க. இவற்றை மொழிபெயர்த்து இந்தியா பூரா வெளியிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.